மொழி முதல் இறுதி எழுத்துக்கள். மொழி முதல் எழுத்துக்கள் மொத்தம் 22. அதில் 22ல் உயிரெழுத்து 12 சொல்லின் முதலில் வரும். மெய்யெழுத்து தனி மெய்யாக வராமல் உயிரெழுத்தோடு சேர்ந்து உயிர்மெய் வடிவில் வரும். அந்த மெய்யெழுத்துமே என்னென்ன வரும்னா க, ஞ, ச, ஞ, த, ந, ப, ம, ய, வ அப்படின்ற 10 வரிசைகள் கொண்ட உயிர்மெய் வடிவங்களாக வரும். சொல்லின் முதல்ல வரும். இதில் ஞனம்ன்ற சொல்ல மட்டும்தான் ஞன்றது வரும். ட, ந, ர, ல, ழ, ல, ர, ந இந்த 8மே சொல்லில் முதலில் வராது. அதே மாதிரி ஆயுத எழுத்தும் சொல்லில் முதலில் வராது. குறளை இக்கு ப்ளஸ் உ ப்ளஸ் இரு ப்ளஸ் அ ப்ளஸ் இல் அப்படின்னு பிரிக்கலாம். இதில் சொல்லின் முதல்ல வர்றது கு. கூவில் இக்கு ப்ளஸ் உ. இக்குன்றது மெய்யெழுத்து. அதுதான் சொல்லின் முதல்ல வருது அப்படின்னு சொல்லிக்கலாம் தரும். அதாவது இங்குன்றது மெல்லின மெய். இது விதம்னு பொருள் தரும். ஞனம் அப்படின்னு சொல்லில் மட்டும்தான் இங்குன்றது முதல்ல வரும். இந்த சொல்லும் தனியாக வராது. அ, இ, உ அப்படின்றது சுட்டெழுத்து. அதோடையும் ஏ, யா என்ற வினா எழுத்துகளோடும் இணைந்து அங்ஙனம், இங்ஙனம், உங்கனம், யாங்கனம், எங்கனம் அப்படின்னு வரும். இப்போ இது அரிதாக தான் இருக்குதுன்றாங்க. உங்ஞனம் அப்படின்றது தற்போது தமிழகத்தில் வழக்கிலேயே இல்லை. ஆனால் தமிழ் இலக்கியங்கள் இச்சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்கிறாங்க. இலங்கை தமிழர் உங்கு, உங்ஞனம் அப்படின்ற சொல்ல பயன்படுத்திட்டு வர்றாங்க. 2 எழுத்து தவிர எந்த எழுத்து சொல்லோட முதல்ல வந்தாலுமே அது தமிழ் சொல்லாக இருக்காது. பிறமொழி சொல்லாவோ அல்லது ஒளிபெயர்ப்பு சொல்லாவோ இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மொழி முதல் எழுத்துக்களில் உயிரெழுத்து 12, மெய்யெழுத்து 10 ஆக மொத்தம் 22.